அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கான எபிசோடு எந்த மாதிரி கொண்டு போவாங்க? நேற்று வந்து டிலே ஆச்சு. இன்னைக்கு எந்த மாதிரி கொண்டு போவாங்க? ஏன்னா கங்கா வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே வந்து கரெக்டாக 6 மணிக்கு பார்த்துடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி மகாநதி பார்த்தா நல்ல விஷயந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கங்காவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதான். நேத்திக்கு வந்து பயங்கரமாக இருந்தது இல்லையா? அதனால் வந்து கங்கா வந்து இப்போ நல்லா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. டிப்ரெஷனில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு. டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு அத்தை ஒன்று கிளப்பி விடுது. அப்போ பிரச்சனை அப்படிங்கிறதால அப்போ கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. குமரன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது சாரதா, காவேரி, யமுனா, நான் வேணா 3 பேர் நாங்கள் போயிடுறோம் கொடைக்கானலுக்கு. குமரன் தம்பி கங்காவும் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிவினும் யமுனாவும் வந்துட்டாங்க. சரி, விசாரிக்கிறதுக்கு வரணும் இல்லையா? வந்துட்டாங்க. வந்து விசாரித்து எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல காவேரியை பற்றி பேசுவோமே. காவேரியை பற்றி பேசினா அங்கே பல பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசி கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அது ஒரு பக்கம் அங்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி அத்தை, அதாவது அஜயோட அம்மா சித்தி இருக்காங்களே, அவங்க வந்து வரமாட்டேன், என் வீட்டுக்காரர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல தாத்தா, காவேரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் வரமாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. பின்னாடி வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது. இந்த பக்கம் சரியான பிளானை போட்டாங்க காவேரி. என்னடா அதை யோசிக்கணும். வந்த உடனே விஜய் தான் என்னோடய புருஷன் அப்படின்னு சொன்ன காவேரி இப்போ வந்து நீயும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காமல் வந்து யோசிச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் காவேரி வந்து கூப்பிட்டு தனியாக வந்து பேசவுமே சொல்கிறாங்க, எனக்கு விஜய் அவ்வளோ பிடிக்கும், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வைக்கிறேன், விஜய் தான் எனக்கு எல்லாமே, அவங்க சொல்லி தான் நான் பண்ணுறேன். ஆனால் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வெண்ணிலா சொல்கிறத வீடியோ கவரேஜ் பண்ணிடுறாங்க காவேரி ஐயப்பனை வச்சு. அதை கொண்டு போய் ஆதாரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருந்தால் தான் நம்புவாங்க. ஆதாரம் அப்படின்னா ஏதாவது நடந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று ஆதாரம் இருந்தால் தான் நம்புவாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நம்ம போய் சும்மா வந்து கம்ப்ளைண்ட்டு ஏதாவது சொன்னோம், நமக்கு தெரியாமல் போய் சொன்னோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே தப்பே இருந்தாலுமே நம்ம சும்மா சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. சரியா? நம்ம ஆதாரத்தோடு போய் பொய்யே சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். அதுதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன், என்னோடய லைஃப்லேயே அது நடந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் பிரச்சனை. சரிங்களா? அப்போ வந்து குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க என்னோட எதிராளி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆதாரம், நான் பேசின விஷயங்கள் கிடையாது, ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஆதாரத்தை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே ஆதாரத்துலேயும் என் மேலே தான் நியாயமாக இருக்குது, தப்பு இல்லை. அவங்க மேலேயும், அதாவது நேர்லையும் நான் சொல்கிறேன், அதை வந்து அங்கே ஈடுபடலை. ஏன் அப்படின்னா ஆதாரம் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை தான் இப்போ சொல்ல வரேன். ஆதாரம் அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தேவை அப்படிங்கிறது தான், அவங்க கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்து ஸ்பாட்டில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஆதாரம் கேட்குறது, அந்த ஆதாரத்தை தான் காவேரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரத்தை கொண்டு போய் காட்டினா விஜய்க்கு சாதகமாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வெண்ணிலா வாயாலே வாக்குமூலம் வாங்குறாங்க இல்லையா? அது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. வெண்ணிலா சுற்றி அவங்க மாமா பசுபதி எல்லாம் நிற்கிறதுனால. அப்போ தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணாத அப்படிங்கிறத மைண்டில் அந்த காவேரி யோசித்து ஐயப்பனை வச்சு வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க. அது வந்து வெண்ணிலாவுக்கு தெரியாது. அந்த ஆதாரத்தை கொண்டு போய் காட்டினோன்னே விஜய் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்து பயங்கரமாக வந்து சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிறதான். இப்போ சித்தி வராங்களா வரலையா அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லி தாத்தாக்கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து போகலாமா வேணாமா
அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இவங்க விஜய் வெளியே வருவார், வெளியே வரும்போது அவங்க வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ தான் விஜய் சித்தி மேலே கூட பயங்கரமாக கோவப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட விஜய் வந்து சித்தி மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார். இப்போ பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் வந்து காவேரி வந்து பிளானை போட்டது நல்ல பிளானு, நல்லா இருக்குது. எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. விஜய் வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளில் விஜய் வந்து வெளியில் வந்துடுவார். அது தெரிஞ்சு போச்சு. வெளியில் வந்து பசுபதியன் கேங்கை போட்டு கும்முன்னு கும்பிட்றாரு போல். அந்த பசுபதி வந்து கையில் மாவு கட்டு போட்டிருக்காரு. பார்ப்போம் சரிங்களா? கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. இவ்வளோ தூரம் கொண்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக போய் விஜய் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஜெயிலில் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல விஜய் வந்து யோசிப்பார் இல்லையா? வெளியில் வந்து இவங்களுக்கு பூரா கும்மாங்குத்து இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் வைக்கிறத கூட நான் வெயிட் பண்ணலைங்க. விஜய் வந்து பசுபதியன் கேங்க கும்முன்னு கும்புவார் பார்த்தீங்களா? அதை பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆசையாக இருக்குது. அதை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன் நிஜமாவே. ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் அலைய வச்சுருக்காங்களே காவேரியும் சரி விஜயும் சரி, அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து நம்மளோட விஜய் வந்து எவ்வளோ மனவலியில் இருக்கார் அப்படிங்கிறது தாத்தாவை சொல்லியும் கேட்க மாட்றாங்க, யார் சொல்லியும் கேட்க மாட்றாங்க. அதனால் வந்து காவேரி வந்து களத்தில் இறங்கி தன் கணவனை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு. அதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரி வந்து நல்லாவே வந்து பிளானை போட்டிருக்காங்க. பார்ப்போம் அந்த பிளான் காவேரிக்கு சாதகமாக அமையுமா அப்படின்றது தான். கண்டிப்பாக அமையணும் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து அதை முடிச்சுட்டு விஜயை வெளியில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே குமரனும் நிவீனும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ காவேரி கங்கா வந்து சரியாயிட்டால, அப்போ குமரன்ட்ட வந்து நிவீன்ட்ட வந்து குமரன் சொல்லும்போது அது நான் காவேரி நினச்சி தான்டா கங்கா இவ்வளோ கஷ்டப்படுறா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகல. அங்கே போனால் இருக்க மாட்டாங்க, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லாமே அப்போ குமரனும் நிவீனும் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா? அங்கே வந்து அப்புறம் தான் வந்து காவேரி வந்து விஜயை வந்து வெளியில் எடுக்கிறது தெரியும். அப்போ எல்லாமே வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போ பாதி உண்மை வந்து குமரனுக்கு தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நிவினும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து நிவின் வந்து சொல்லிட்டோம், குமரன் வந்து வீட்டில் வந்து எந்த மாதிரி அதை வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க மகாநதியை பற்றி. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிவின் குமரன் வர்றதால் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம் சரிங்களா? ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா?